Hello viewers, welcome to Knowledge Infinity Tamil. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் இருக்கிற இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குக்கான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. Discuss the nature of the following system of equation. இப்போ சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் மூணு கண்டிஷன்ஸ் தான். நம்ம கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 0 = 1 அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடச்சிச்சின்னா அந்த கண்டிஷனுக்கு தீர்வு இல்லை, அந்த சமன்பாட்டு தொகுப்புக்கு தீர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா that system has a no solution. செகண்ட் என்னன்னா 0 = 0 அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா எண்ணற்ற தீர்வு உடையது. That system has a infinite solution. மூணாவது கண்டிஷன் என்னன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, ஜெட்க்கு ஒரு வேல்யூ, மூணுத்துக்கும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உடையது. That system has a only one solution. இவ்வளோதான். இந்த மூணு கண்டிஷன் தான் வரும். இந்த மூணில் நம்ம கொடுத்துருக்க சமன்பாட்டு தொகுப்புக்கு எந்த கண்டிஷன் வருதுன்றதை பார்த்து நம்ம அந்த தொகுப்போட தன்மையை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இந்த சம்மில் கொடுத்துருக்குது. இதில் 3 சப்டிவிஷனில் சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து x + 2y - z = 6 -3x - 2y + 5z = -12 x - 2z = 3. இப்போ இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். x + 2y - z = 6 இது ஈக்குவேஷன் நம்பர் 1. -3x - 2y + 5z = -12 இது ஈக்குவேஷன் நம்பர் 2. x - 2z = 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே +2y இருக்குது, இங்கே -2y இருக்குது. ஸோ சிம்பிளி இதை ஆட் பண்ணாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 இதை எடுத்து எழுதிக்கிறோம். x + 2y - z = 6 -3x - 2y + 5z = -12. +2yயும் -2yயும் கேன்சல் ஆயிரும். -3x + x அப்போ என்ன வரும்? -2x அப்படின்னு வரும். இங்கே +5 - z ஸோ கழிக்கணும். 5ல் 1 போச்சுன்னா 4. பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன இருக்குதுன்னா ப்ளஸ். ஸோ +4z = -12 + 6 என்ன பண்ணும்? கழிக்கணும். அப்போ 12ல் 6 போச்சுன்னா 6. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது எல்லாமே 2ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? -x + 2z = -3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4 இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 x - 2z = 3. ஈக்குவேஷன் நம்பர் 4 -x + 2z = -3. இது எடுத்துக்கிட்டோன்னா +xும் -xும் கேன்சல் ஆயிடுது, +2zும் -2z கேன்சல் ஆயிடுது, +3யும் -3யும் கேன்சல் ஆயிடுது. அப்போது 0 = 0. நமக்கு 0 = 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்தால் என்ன அர்த்தம்னா இந்த தொகுப்புக்கு எண்ணற்ற தீர்வுகளை உடையது. That means the system has a infinite solution.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.